ஆண்டவரும் அருமை ரட்சகரும் சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நியூஸில் நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, திரும்ப கொள்ளைநோய்கள்லாம் வருது என்பதாக, திரும்ப மக்கள்லாம் உயிரிழக்கத்தக்கதாக பெரும் கொடூரங்கள்லாம் வரும் அப்படின்ட்டு நியூஸ் சொல்லுது. ஆனால் அந்த செய்திகளெல்லாம் நம்ம பைபிளிலே முன்னாடி முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளைநோய்கள் வரும், நிலநடுக்கங்கள் வரும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும் அப்படின்றதெல்லாம் வேதம் துல்லியமாக குறிப்பிட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக நடக்க போகிற காரியம் இது. தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக நடக்கக்கூடிய காரியம் இது. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாருங்க. உபாகமத்தில் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. சகல நோய்களையும், இந்த நோய் அந்த நோய் மாத்திரம் இல்லை, சகல நோய்களையும் நமக்காக விளக்குகிற தெய்வம் ஒருவர். ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு. பரிசுத்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நமக்காண்டி சிலுவையிலே மரித்து அவர் ரத்தத்தின் வல்லமை நம்மோடு தான் இருக்கிறது. அதனால் சகல நோய்களையும் விட்டு நம்ம விளக்குவார். எகிப்திலே பாருங்கள், எடுத்து பாருங்களேன். எகிப்து நாட்டுக்கு அந்த நோய்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருந்த அந்த பகுதியில் ஒரு நோய் கூட வரல, ஒரு வாதையும் அண்டலை. ஆண்டவர் அவளை பாதுகாத்தார். நம்ம ஊரில் இந்த காரியங்கள்லாம் வரலாம், பயப்படாதீங்க. ஆண்டவர் தான் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, எல்லா நோயும் வந்துட்டு விளைக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லைன்னு ஆண்டவர் மட்டும் விளக்க போகிறாரு. இப்போ யாரும் நோய்வாய்ப்பட்டு ஒரு தேவையோட மருத்துவமனையிலையோ, இல்லை இந்த நோய் என்னை விட்டு நீங்குமா, டாக்டர்லாம் இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு இது நடக்காதுன்னு சொல்கிறாங்க, இப்படி நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்னை விட்டு இந்த நோயெல்லாம் எனக்கு குணமாகாதா, இதை குணப்படுத்துறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? எல்லா நோயையும் குணமாக்க மிகப்பெரிய வல்லவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. மருத்துவர்க்கெல்லாம் பெரிதான மருத்துவர் அவர். மனிதனை படைத்தவர். மனிதனுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் தன் கையினாலே வடிவமைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் கொண்ட இயேசு என்பதான் அவருடைய நாமம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் ஜெபிக்கும் பொழுது எந்த நோய்களும் நாம் நெருங்க முடியாது. எல்லா நோய்களிலிருந்தும், எல்லா வியாதிகளிலிருந்தும் விடுதலை தருகிற தெய்வம் இயேசு கிறிஸ்துங்க. இயேசு கிறிஸ்து எல்லா நோயிலும் நமக்கு விடுதலை தருவார். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா நோய்களும் நம்ம விட்டு விலக்கி அருள்வார். நமக்கு வாக்கு கொடுத்துக்கிறாரு, சகல நோய்களிலிருந்து நான் உன்னை விளக்குவேன் என்று. எல்லா நோய்களும் ஆண்டவர் நம்மளை விளக்கிடுவார். நியூஸில் அப்படி சொல்லலாம், இவ்வளோ பேத்துக்கு வந்துட்டு இவ்வளோ பேர் ஆகிட்டாங்க, இவ்வளோ பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன செய்திகளும் நம்ம கேள்விப்படலாம். ஆனால் செய்திகளுக்கெல்லாம் மேலான ஒரு வல்லமையுள்ள வார்த்தை இருக்கிறது. அது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆனால் சகல நோய்களையும் நான் உன்னை விட்டு விளக்குகிறேன் என்று. சகல நோய்களையும் தேவன் நம்ம விட்டு விளக்கினாரால் அவர் சொன்னதுதான் தேவன் விளக்கினது. ஒருபோது நம்மளை அணுகுவதே இல்லை. ஆண்டவர் சகல நோய்களிலிருந்தும், சகல கட்டுகளிலிருந்தும், சகல வியாதிகளிலிருந்தும், சகல பிடியிலிருந்தும், சகல துன்பத்திலிருந்தும், சகல கட்டுகளிலிருந்தும் தேவன் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்பது அவருடைய நாமம், வல்லமையுள்ள நாமம். சகல மருத்துவரிலும், சகல அதிகாரிகளிலும், சகல மருந்திலும் பெரியவர் அவர். மருத்துவமனைகளை விட பெரிய தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் மேலே விசுவாசம் அப்படின்னா எந்த நோயும் நம்மளை அணுகுவதே இல்லை. தேவன் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு, எந்த நோயும் அணுகுவதில்லை என்று விசுவாசிப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா, இந்த கொள்ளைநோய்களாக இருக்கட்டும், இந்த இறுதி காலத்தில் நடக்கிற போர்களாக இருக்கட்டும், இறுதி காலத்தில் நடக்கிற எல்லா வியாதிகள், எல்லாம் இந்த பூகம்ப காலங்கள், இதெல்லாம் பார்த்தோம். இந்த அழிவுகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போவதை குறிக்கிறது. தெய்வமாகிய தெய்வம், வானத்தின் பூமியை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரத்தை படைத்த தெய்வம் மீண்டும் வரப்போகிறார். இதே பூமிக்கு மீண்டும் அவருடைய வருகை இருக்கப்போ வருகைக்கு தயாராகும். ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக எல்லா தீங்கும் விலக்கி காப்பார்.